எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, முடியல யூடியூப்பை திறந்தாலே ஃபுல்லாக நம்ம கரூர் பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லணும்னா விஜய் அண்ணனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்தார், பேசினார், அதுக்கப்புறம் தள்ளு முள்ள ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஏன் அந்த இடத்த கொடுத்தீங்க கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஒரு 3 சந்தேகம். அந்த இடத்துல 10,000 பேர் வந்தாலுமே தள்ளுமுள் நடக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு கிடையாது. அதாவது எப்படி சொல்ல, ஸ்ட்ரெயிட் ரோடு இல்லை. அதாவது அந்த ரோட்டில் வந்து டிச் இருக்குன்றாங்க, இடமே இல்லை, நிறைய வண்டி பார்க் பண்ணிட்டேன்றாங்க. அந்த இடத்த எதுக்கு நீங்கள் அலோன்ஸ் பண்ணீங்க? நம்பர் 1. 2வது, 5 மணிலேருந்து செல்ஃபோன் டவரே கிடையாது, ஆனால் 20 ஆம்புலன்ஸ் எப்படி பாஸ் ஆச்சு? 3. 8 மணிக்கு ஏன் கரண்ட்டை கட் பண்ணிங்க? அவர் போனோடனே கரண்ட்டு கட் ஆகிருக்கு, ஏன் கட் பண்ணிங்க? இது பண்ணது யாருன்னு எனக்கு தெரியல. இந்த 3 டவுட்டும் எனக்கு இருக்குது. இந்த 3 டவுட்டும் கிளியர் ஆகணும்னா இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறணும். இந்த கேஸ் சிபிஐக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். என் கமெண்ட்டில் வந்து கரூர் பிரச்சனை சிபிஐக்கு மாறணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே டிவி கேட்க இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரூரை பற்றி நினைக்கும் போது. சிபிஐ கண்டிப்பாக மாறணுங்க, அதான் என்னோடய எண்ணம். யாரை பற்றி இதில் சொல்ல விருப்பம் இல்லை. சிபிஐக்கு மாறி யார் நல்ல தப்புன்னு கண்டுபிடிச்சி அடுத்த நிமிஷம் அது சதியாக இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் யாருன்னு பார்த்து அவர் கைது பண்ணி, கரூரில் நடந்த அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதே ஏரியாவில் அவரை தொங்க விடணும், யாராக தான் சரி. ஏன்னா போனதுக்கு 41 உசுராச்சு. அந்த உசுருக்கெலாம் பதில் சொல்லணும்ல. இனிமேல் வரவங்க யாரும் மக்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பு வரும். அப்படி இல்லை, இது ஒரு விபத்து தானான்னு எனக்கு தெரியணும். அது தெரியறதுக்கு சிபிஐக்கு தான் மாறணும். சிபிஐ தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சிபிஐக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சிபிஐக்கு மாறணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.